ஹீரோயினுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து ஹீரோவா போன எபிசோடில் காப்பாற்றிருப்பாங்க. அதனால ஹீரோவுமே இப்போ ஹீரோயினை கொஞ்சம் ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்து என்ன நடந்ததுன்னு இந்த செகண்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறதால இப்போ ஹீரோயினுமே அவருக்காக ஸ்பெஷலாக போர்க்கால செஞ்ச நூடுல்ஸாக ஹீரோக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஹீரோவுமே முதல்ல ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு சவுக்கு சவுக்குன்னு இருக்கே, இது என்னடா டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி பார்ப்பாரு. அப்போ தான் இது என்னன்னு கேட்டதுக்கு ஹீரோயினுமே இது போர்க்கோடைய இன்டெஸ்டைன்லேருந்து செஞ்சதுன்னு சொன்னதுமே ஹீரோக்கோ வாமிட் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அதனால ஹீரோக்குமே இந்த சாப்பாடு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. ஆனால் ஹீரோவோட முகத்தை பார்த்தே அவருக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினோட தங்கச்சியுமே நீங்கள் வந்ததுனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான ஃபுட்டெல்லாம் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோக்கு ஓ இதுவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போலன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினுமே என்னால் வேறு எதுவுமே ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க முடியாது, இந்த சாப்பாடு செய்கிறதே எங்களுக்கு பெருசுதான், உங்களுக்கு காயம் குணமாகணும்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாதான் சீக்கிரமாக உடம்பு சரியாகும்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே சரின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவும் இப்போ அந்த சாப்பாடு போதும்னு சொன்னதுனால ஹீரோயினோ தங்கச்சியுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஹீரோயினோட தங்கச்சியுமே எங்கள் அக்கா ஒரே அடியில் பன்னியோட கதையை முடிச்சிருவா, நாளைக்கு காலையில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறா. ஹீரோயினுமே இப்போ வேகமாக தங்கச்சியோட வாயை மூடிடுறா. ஹீரோயின் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது தெரிஞ்சா ஹீரோ எங்கே ஏதாச்சும் நினச்சிப்பாரோன்னு சொல்லி தான் அப்படி பண்ணியிருப்பா. சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் தன்னோட உயிரை கூட பெருசாக எடுத்துக்காம ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. தூங்கத்துக்கு முன்னாடி ஹீரோ இப்போ இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அடுத்த நாள் ஹீரோயினுமே அவள் தங்கச்சிக்கு முகத்தை தொடச்சி விட்டுட்ருக்கா. அப்போ தங்கச்சியுமே அவங்க அக்கா கிட்ட அந்த அண்ணாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும்னு தானே நீ அம்மா கொடுத்தா ஹேர் பின்னை வித்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த ஹேர் பின்னை சீக்கிரமாக நான் திரும்ப வாங்கிட்டு வருவேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்கிறா. இந்த விஷயத்த ஹீரோவுமே மேலேருந்து கேட்டுட்ருப்பாரு. நமக்காக ஹீரோயின் இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஹீரோயினுமே அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போவாங்க. அங்கே தான் அவங்க அப்பா அம்மா கசாப்பு கடை வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறமா அந்த கடை மூடியே இருக்கும். இப்போ ஹீரோயினுமே 2 பன்னியை வாங்கிட்டு வந்து இப்போ கடையை ஓப்பன் பண்ணி வியாபாரம் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கூட இந்த கடையில் ஒன்றா இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குற ஹீரோயினுக்குமே இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இப்போ ஹீரோக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அவங்க தங்கச்சிக்குமே அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவளுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா நிறைய காசு தேவைப்படும். அதனால இந்த கடையை ஓப்பன் பண்ணணும்னு தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ எதிர்க்கவே ஒருத்தர் கறி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கடையை திறக்கத்தை பார்த்தா அவருக்குமே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. முதல் நாள் கடை திறந்திருக்கிறதால கஸ்டமர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு ஹீரோயினுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. சில கறியெல்லாம் வந்து ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. இதை பார்க்குற அந்த கடைக்காரனுமோ டென்ஷன் ஆகிட்டு, நாங்களாம் என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அதே ரேட்டுக்கு தான் நீ விற்கணும், உன் இஷ்டத்துக்கு நீ கம்மியாக விற்றனா எங்களுக்குலாம் எப்படி வியாபாரம் ஆகும்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுமே ஃபஸ்ட்டு நாளுன்றதுனால தான் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், மற்றபடி அடுத்த நாள்லேருந்து நான் எப்பவும் போல தான் வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் கேட்காம ஹீரோயினை பாட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுமே இப்போ ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாவம் அவளே அப்பா அம்மா இல்லாமல் தனியாக பொழப்ப பார்க்க வந்திருக்கா, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இல்லைன்னா அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இப்போ அவனுமே வேற வழி இல்லாமல் அமைதியாக போயிடுறான். இப்போ ஹீரோயினுமே முதல் நாள் நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து அங்குளுமே வந்து ஹீரோயினோடைய பெரியப்பா கடன் வாங்கியிருப்பாரு. அந்த ஆட்கள்லாம் வந்து ஹீரோயினோடைய வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி ரோட்டில் போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த விஷயத்த சொன்னதுமே இப்போ ஹீரோயினுமே கடையை அப்படியே விட்டுட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயினோட ஆண்டியுமே எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களோ கேட்காம வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறானுங்க. ஆண்டியுமே இப்போ ஹீரோயினுக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிளையோட வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா, அதான் நிச்சயதார்த்தமே கேன்சல் ஆயிடுச்சுல, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த மாப்பிளையோட அம்மா சொல்லிடுறாங்க. இதனால ஆண்டியுமே இப்போ அவங்கள பயங்கரமாக திட்டிட்டு மறுபடியும் இந்த ஆட்கள் கிட்ட இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதனால ஹீரோயினோட தங்கச்சிக்குமே இப்போ வீசிங் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடுது. அப்புறம் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் இவங்களுடைய பெரியப்பா சூதாட்டத்துக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பாரு, அதுக்கு ஹீரோயின் இப்போ இருக்கிற வீட்டில் வச்சு தான் கடன் வாங்கினதா சொல்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறவங்களுமே கடனை வசூலிக்க வந்தவனுங்க ஒழுங்கா ஹீரோயின் கிட்ட அந்த வீட்டுடைய டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க. பெரியப்பாவுமே கொடுத்துருமா இல்லைனா என்னை பயங்கரமாக அடிப்பாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினுக்கு கோவமாக வருது. நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தால் உங்ககிட்ட இருக்கிற வீட்டை வச்சு தான் கடன் வாங்கணும், இது எங்கள் அப்பா அம்மா எங்களுக்காக விட்டுட்டு போன வீடு, இதை வச்சு கடன் வாங்கினா அப்போ நானும் என் தங்கச்சி என்ன நடு ரோட்லையா நிற்க முடியும், அதெல்லாம் நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்போ பணத்தை வசூலிக்க வந்தவனுங்களோ நீ டாக்குமெண்ட்டை கொடுக்குறியா இல்லைன்னா உங்கள் பெரியப்பாவோட கதையை முடிக்கட்டுமான்னு சொல்லி கத்தியை வச்சு மிரட்டுறானுங்க. ஹீரோயினோ அந்த கத்தியில் வெட்டினா சரியாக வெட்ட முடியாது, இந்தா என் கசாப்பு கத்தியை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பெரிய கத்தியாக எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து பெரியப்பாவும் அங்கே இருக்கிறவங்களுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறானுங்க. ஹீரோயின் இப்படி பேசினதுனால அந்த பெரியப்பாக்கும் இப்போ பயங்கரமாக கோவம் வருது. இவ்வளோ நாளாக எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தவரை இப்போ
மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அவங்களோட ஊர் வழக்கப்படி ஆண் வாரிசு இல்லைன்னா அப்பா அம்மாவுடைய வீடு அடுத்தது கூட பிறந்தவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி பார்த்தா இப்போ ஹீரோயினுக்கும் அவங்க தங்கச்சிக்குமே இந்த வீடு வந்து சேராது. அவங்களுடைய பெரியப்பாக்கு தான் இந்த வீடு போய் சேரும். அதனால இது என்னுடைய வீடு, நான் இதை வச்சு பணத்தை வாங்கிட்டேன், இந்த டாக்குமெண்ட் எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்குமே இப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அமைதியாயிடுறாங்க. இப்போ அங்க இருக்கிறவனுங்களுமே அந்த டாக்குமெண்ட்டை தேடுறன்ற பேர்ல வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் தள்ளி விட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ ஹீரோயினுடைய அப்பா அம்மாக்காக வச்சிருந்தா அந்த நேம் போர்டையும் தள்ளிடுறாங்க. இதனால ஹீரோயினுக்குமே இப்போ பயங்கரமா கோவம் வருது. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு நல்லாவே மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. இதை அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா எப்பவுமே இதை பொது வெளியில யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்போ அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் இவனுங்களை அடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவுமே மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினுடைய சண்டையை பார்த்தா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோவுடைய குரு ஒருத்தர் சண்டை சொல்லி கொடுத்துருப்பாரு. அவருமே இதே மாதிரி தான் சண்டை போட்டிருப்பாரு. இதை வச்சே ஹீரோயின் வந்து சாதாரணமான பொண்ணு இல்லையோன்னு சொல்லி டவுட்லாம் பண்றாரு. அதுக்குள்ள ஹீரோயினுடைய அங்கிளுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. கான்ஸ்டபிளுமே தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த வீட்டு டாக்குமெண்ட் வேணும்னா நீங்க சட்டப்படி கோர்ட்டுக்கு தான் போகணும், தேவையில்லாம இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால அந்த பெரியப்பாவும் அந்த கடனை வசூலிக்க வந்தவங்களும் அங்க வந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தள்ளி விட்டதுக்காக கொஞ்சம் ஃபைன் மாதிரி போட்டு காசு கொடுக்க சொல்றாரு. இப்ப ஹீரோயினோ அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவுடைய நேம் போர்டையும் தள்ளி விட்டுட்டாங்க, அதனால மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. அவனுங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்க வந்து போயிடுறானுங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து அந்த கான்ஸ்டபிளுமே இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போச்சுன்னா தீர்ப்பு உங்க பெரியப்பாக்கு சாதகமா போயிடும், ஏன்னா இங்க ஆம்பளை வாரிசு இல்ல, அதனால பார்த்து ஏதாச்சும் முடிவெடுமான்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோயினுக்குமே வீடு கைவிட்டு போயிடுச்சுன்னா தங்கச்சி வச்சு எங்க போறதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினும் இப்போ அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த நேம் போர்டை வச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போ அங்க வர ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா அம்மாவை பத்தி விசாரிக்கிறாரு. ஆக்சுவலா இவ சண்டை போடுறதெல்லாம் பார்த்தா சாதாரண குடும்பத்து பொண்ணு மாதிரியே இல்ல, ஏன்னா அவரோட குருவுமே இதே மாதிரி தான் சண்டை போடுவாரா. அதனால அவங்க அப்பா அம்மாவை பத்தி விசாரிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பாவும் போர்ல எல்லாம் சண்டை போட்டதா சொல்றா. ஹீரோயினுக்கு தான் சரியா எழுத படிக்க வராது, ஆனா அவங்க அம்மா நல்லாவே எழுதுவாங்களாம், நல்லா படிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா சில பர்ஃப்யூம்லாம் செய்வாங்களாம். எப்போவுமே அவங்க வீடு வாசனையாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு தான் அதெல்லாம் செய்ய தெரியாது, எங்கள் அப்பாவோட தொழில் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறா. ஹீரோயின் பேசுறதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா சாதாரண ஆளாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தா அந்த யானுமே அந்த ஊர்லேயே படித்தவனாக இருந்திருப்பான், அதனால் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட போய் நின்னா அது நமக்கு தான் அசிங்கம், அதனால் வேண்டான்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்பனா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, முன்ன யாராச்சும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டாங்கன்னா அதையே காரணமா சொல்லி இந்த வீட்டை உன் பேருக்கு மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுதான் இருக்கிற ஒரே ஒரு வழி, அதனால ஹீரோயினுக்கும் ஓகே தான். ஆனா இப்ப திடீர்னு வீட்டோட மாப்பிள்ளையா நம்ம எங்க போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயினோட தங்கச்சியுமே அப்படின்னா அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறாளா, இப்ப நம்ம வீட்டுல அடிபட்டு மேல இருக்கார்ல அந்த அழகான அண்ணா, அவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லி கேட்கறா. இப்ப இதை கேட்டுட்டு இருந்த அங்கிளுக்கு ஆன்ட்டிக்குமே அடடா இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு, பேசாம அந்த பையன் கிட்டே பேசி நீ கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கோ, அப்போ உனக்கு இந்த வீடு கைக்கு வந்துடும் சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, ஏன்னா ஆக்சுவலா ஹீரோவோட பேரு யான் ஷெங்கன் மட்டும் தெரியும், அவரு பக்கத்துல நடந்த போர்ல சண்டை போட்டு அடிபட்டவர்னு தெரியும், அதை தாண்டி அவருக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப குணமானதும் அவர் இங்க வந்து கிளம்பிடுவாரு. அப்படியேப்பட்டவர் கிட்ட போய் நம்ம எப்படி கல்யாணத்தை பத்தி பேசுறதுன்னு சொல்லி ரொம்பவே தயங்குறாங்க. ஹீரோயினுமே இப்ப இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட பேசலான்னு போறாங்க, ஆனா அவர்கிட்ட எப்படி பேசுதுன்னு தெரியாம நான் பெட்ஷீட் தான் எடுக்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஹீரோயினுமே இப்போ ஹீரோ கிட்ட பேச வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் அவங்க வளர்த்துட்டு இருக்க அந்த பன்னிக்குட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னை பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், உங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூடவே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீ கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. இது எல்லாத்தையுமே ஹீரோமே மேலே நின்று கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயினுமே ஹீரோக்காக ஒரு சூப்பு செஞ்சு கொண்டு வருவாங்க. இதை குடிச்சா உங்களோட உள்காயெல்லாம் ஆறிடும்னு சொல்றாங்க. ஆனா அவருமே இது சூடா இருக்கு, நான் அப்புறமா குடிக்கிறேன்னு சொல்லி வச்சிடுறாரு. ஹீரோயினுமே வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுடுங்கன்னு சொல்றாங்களா. இப்போ ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அங்க வந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோ நான் சரின்னு சொன்னது சூப்பு குடிக்கிறதுக்காக கிடையாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டது ஹீரோயினுக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் போடுறேன்.